வணக்கம் மாணவர்களே, நம்ம 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் எண்களும் தொடர் வரிசைகளும் அத்தியாயத்தில் பயிற்சி 2.2ல் 8வது கணக்கு பார்க்குறோம். 35, 56 மற்றும் 94 வகுக்கும்போது மீதி 7ஐ தரக்கூடிய மிக சிறிய எண் காண்க. போன கணக்கு மாதிரியே தான் இந்த கணக்கு. நம்ம மீப்போ கண்டுபிடிக்கணும். அங்கே மீதியின்றி வகுபடும் எண்ணை கண்டுபிடிங்கிற போது என்ன செய்வோம், மீதியை கழிச்சோம். இங்கே மீதியை கொடுத்துட்டாங்க. அப்போனா நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, வர ஆன்சர் இருக்கு இல்லையா, நம்ம மீப்போ கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த மீப்போ மாவோட இதை என்ன செய்ய போகிறோம், நம்ம கூட்ட போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு. ஃபஸ்ட்டு மீப்போ கண்டுபிடிச்சிக்குவோம். ஃபஸ்ட்டு என்னது, 35. 35னா 5ஆவது பாலில் கொடுத்தோம்னா என்ன வரும், 7 5 35. அடுத்து 56. 56 2ஆவது பாலில் கொடு, 2 தடவை 8, மறுபடியும் 2 தடவை 14, மறுபடியும் 2 தடவை 7. அடுத்து 91. 91னா 7ஆவது பாலில் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. 7ஆவது பாலில் கொடுத்திங்கன்னா 13. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு மீப்போமா கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம் காரணிகளை. 5 × 7. அடுத்து 56. 56ல் 2 7, 7க்கு நேர 7 போட்டுக்கோங்க. 2 அடுக்கு 3 தனியாக போட்டுக்கோ. அடுத்து 91. 91ல் 7 × 13. 13 தனியாகவே இருக்கட்டும், இன்னும் தனியாக எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ மீப்போ கண்டுபிடிக்கிறோம். எல்லா நம்பர்ஸும் வர மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு சின்னதுலேருந்து போனோம்னா 2ன்னு பார்த்தோம்னா 2 அடுக்கு 3. அடுத்து என்ன இருக்குது, 5. 7 ஒரே எல்லாத்துலேயும் அடுக்கு 1 1 தான் இருக்குது. அப்போனா 7. அடுத்து என்ன இருக்குது, 13. ஓகே, இப்போ எல்லாத்தையும் பெருக்கிறோம். 8 5 7 91ன்னு போட்டுக்குவோம். 8 5 40. 40 × 91. ஒரு நாள் 9 36. இதான் மீப்போ நம்ம கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க, மீதி 7ஐ தரக்கூடிய சிறிய எண் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன செய்யணும்னா, இதை கூட்டணும். வேறு ஒன்றுமே செய்ய தேவையில்லை. தேர்ஃபோர் 3240 + 7, 3247. கணக்கு எழுதும்போது தேர்ஃபோர் 35 56 91 அப்படியே கணக்கில் இருக்குது. அது அப்படியே எழுதிக்கோங்க. வகுக்கும்போது மீதி 7 வரக்கூடிய சிறிய எண் 3647. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்குது. ஓகேவாம்மா? சரிம்மா, அடுத்த கணக்கில் சந்திப்போம் நம்ம.